சிம்பிளா நடிக்க வச்சிருக்காரு. வடச்சென்னை 2 எப்ப வரும் அதை மட்டும் கரெக்டா வெற்றிமாறன்ட்ட கேட்டு ரெடியா இருக்கு. அவருக்கு சம்பாதிக்க எல்லாருமே பின்னாடி இருக்கும். வடச்சென்னை 2 வந்து இங்கெல்லாம் நடத்த முடியாது. அங்க சாய்ராம் காலேஜ்லயும் இல்ல, நேரு ஸ்டேடியத்திலும் இல்ல. அதெல்லாம் பிரம்மாண்டமா நடத்தணும். அதுக்கு வெயிட்டா ஃபேன்ஸ், வடச்சென்னை ஃபேன். வரும் வரும் அப்படியே 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 வரும் வரும். பேசலாமண்ணா? பாத்தீங்களா, சேலம் மாவட்டத்துல இருந்து மேற்கு மாவட்டத்துல இருந்து வரங்கண்ணா. ஓகேங்களா, நம்ம என்ன தனுசுனா எல்லாருமே உயிர் மாதிரி எல்லாம் பழகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, அண்ணனுக்காக தான் இவங்களுக்கு கூட சேர்ந்தது. அண்ணனுக்காக தான் நாங்க வருவோம். அண்ணனுக்காக மட்டும்தான் செய்வோம். அண்ணனா உயிரே, அவருக்கு மட்டும்தான் இவங்களுக்கு கூட்டம் சேர்ந்ததுண்ணா. ஓகேங்களா, அவரை பாக்குறதுக்கோசரம் தான். அவரு இப்ப என்ன சொல்றது, எந்த ஆடியில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு கருத்து நம்மளுக்கு சொல்லுவாரு. அதை நம்ம பின்பற்றி தான் நாங்க நடப்போம். இப்ப என்ன ஒரு கருத்து சொல்றாரு, அதை நான் கேட்கறதுக்கு நாங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, ஆனா தனுஷ் உயிர், தனுஷ் உயிர். ஆனா இது பேர் வந்து தனுஷ்னா தனுஷ், அந்த பேரு தான் பேரு. நடிகர்கள்னா உயிர். சொல்லுங்க 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 சொல்லுங்க. இல்லையா நடிகர்கள்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி சொல்றது, அது சொல்ல வார்த்தைனா. ஆனா எல்லாரும் நடிப்பாங்கன்னா இவர் வந்து வாழ்வாரு. அதனாலதான் என்ன சொல்றது, நடிப்புன்னு அசுரன். அதனாலதான் பேர் கொடுத்துக்கிறாங்க. எல்லாரும் இந்த கதையா அப்படின்னு சும்மா நடிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இவர் வந்து வாழ்வாரு. அசுரன் பாத்திருப்பீங்க, கர்ணன் பாத்திருப்பீங்க. ஓகேங்களா, நீ யார் ஃபேனு? நீ தனுஷ் தான் மாறிக்காங்க. அவர்தான் அவர் நடிப்பு. தமிழ் சினிமாவில இவர் மாதிரி நடிச்சுட்டா உங்க என்ன சொல்றது, உங்க தலையெடுத்து வச்சிடறேன். சிம்பிளா நடிக்க வச்சிருக்காரு. வடச்சென்னை 2 எப்ப வரும் அதை மட்டும் கரெக்டா வெற்றிமாறன்ட்ட கேட்டு ரெடியா இருக்கு. அவருக்கு சம்பாதிக்க எல்லாருமே பின்னாடி இருக்கும். சேலம் மாவட்டத்துல வடச்சென்னை 2 வந்து இங்கெல்லாம் நடத்த முடியாது. அங்க சாய்ராம் காலேஜ்லயும் இல்ல, நேரு ஸ்டேடியத்திலும் இல்ல. அதெல்லாம் பிரம்மாண்டமா நடத்தணும். அதுக்கு வெயிட்டா ஃபேன்ஸ், வடச்சென்னை ஃபேன். வெயிட்டா பண்றோம். என்னைக்கு வராரு? அடுத்த வருஷம் விஜய் தான் சூப்பர் சிஎம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எங்கள் தலைவரை பார்க்க மட்டும் தான் எங்கள் வந்திருக்கோம். நாமக்கல் மாவட்ட தலைவர் பார்த்தீங்கன்னா பாபு அவர்கள். அவருக்கு மூலியமாக நாங்கள் இவ்வளோ நாள் எல்லாம் ரெடி பண்ணி ஃபேமிலியோட எல்லாமே வந்திருக்கோம். மெயின் காரணமே வந்து எங்கள் மாவட்ட தலைவர் கூப்பிட்டு வந்தது காரணம் தலைவரை பார்க்க வந்தது தான். மெயினாக ஃபேமிலியோட வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபேமிலியோட வந்திருக்கோம். மினிமம் யாருமே ஃபேமிலி யாருமே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. எங்கள் இதில் மொத்தம் 15 பேர் வந்திருக்கோம்.
ஃபேமிலி மட்டும். பசங்க வந்து ஒரு 30 to 45 பேர் வந்திருக்கோம். ஓகேங்களா? தலைவரை பார்க்க மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். நான் எல்லா ஆடியோ லான்ச்சுமே வந்திருக்கேன். என் உசுரே அவர் தான். அவர் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவர் இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். அவர் மெயின் எனக்கு. ஏன்னா பச்சை குத்திருக்கேன், இங்கேயும் குத்திருக்கேன். என் உசுரே அவர் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுப்பேட்டையிலிருந்து ஆரம்பித்தேன். மெயின் புதுப்பேட்டை தான் என்னோட ரோல் மாடலே அவர் தான். விஜய் ரசிகராக இருந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு அது பிடிக்கல. புதுப்பேட்டையில் உள்ளே இறங்கினேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மெயினாக அவர் மட்டும்தான். மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் அதுக்கப்புறம் தான். நடிப்பு அசுரன்னா தனுஷ் மட்டும்தான். அவரை மாதிரி முதல்ல எல்லா நடிகரும் நடிக்க கற்றுக்குங்க. சும்மா அந்த 300 கோடி 500 கோடி வாங்கிட்டு இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு போகிற வேலையே இருக்கக்கூடாது. நடிப்புனா நடிப்பு அப்படி இருக்கணும். நம்மக்கிட்ட நடிப்பு மட்டும்தான். கதையை மட்டும் முதல்ல பார்த்து பண்ணுங்க. என்னைக்குமே தனுஷ் மட்டும்தான் ஒரே தலைவர். நடிப்பு அசுரனா அவரு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க திருச்சிற்றம்பலத்துல வந்து இருந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா மெயினே எப்படி சொல்றது, அது படம்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காங்க. படம்ல கதையெல்லாம் வேற. இப்படிதான் நடிக்கணும், படம்னா இப்படிதான் இருக்கணும். அப்பதான் மெயினா வந்து எல்லாத்துக்கும் ஒரு நடிப்புங்கிறது தெரியும். கதை சொல்லி நடிக்கிறதுங்கிறது வேற, இப்போ ஒரு குடும்பத்துல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நடிக்கிறதுங்கிறது வேற. அப்படி நடிச்சனாலதான் வந்து அந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆனது காரணமே மெயினா. இல்லையா அந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகாது. இட்லி கடையும் அதே மாதிரி கண்டிப்பா 200 நாள் கண்டிப்பா ஓடும். ஓட வைப்போம் இல்லையா பாக்குறோம் நாங்க, சரிங்களா? கண்டிப்பா இட்லி கடை ஓடும், ஓட வைப்போம். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மேற்கு மாவட்டத்துலேருந்து வரோங்கண்ணா. எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா பாபுன்னு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியோ லஞ்சுமே நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஒரு ஆடியோ லஞ்சை மிஸ் பண்ணது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இவர் எங்கள் தலைவர், இவர் இல்லைன்னா எங்கள் மாவட்டமே கிடையாது. காசு இருக்கோ இல்லையோ, அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டத்துலேருந்து நாங்கள் அப்படியே இங்கே வந்துட்டு நான் இருக்கிறோம். இந்த ஒரு பேர் தான் தனுஷ். இந்த ஒரு பேருக்காக இது கூட்டம் கம்மி தான். இதே வடசென்னைக்கும் வடசென்னை 2 எப்போ ரிலீஸ் மட்டும் பாருங்க, அதுக்கு இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட்டம் இந்த வர இருக்கும். ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் காலேஜில் வச்சிருந்தாங்க ஆடியோ லஞ்ச் கரெக்டா. அப்போ வந்து அப்பயும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு குபேராக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நேரு ஸ்டேடியமில் வச்சிருக்காங்க. இன்னும் கூட்டம் வருது, இன்னும் பஸ் வந்துட்டு இருக்கு. மெரினா பீச்லேருந்து அப்படியே நாங்கள் வரோம். பீச்லேருந்து அப்படி பீச்சா அதில் ஒவ்வொரு பஸ்ஸாக வந்துட்டு இருக்கு. இன்னும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, சேலம் மாவட்டத்தில் வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க நிறைய பேர். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. எப்போ நான் என்ன பேசுவாருன்னா, போன டைமும் கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் வாய்ப்படி வச்சு பேசினாங்க, அப்படி கொஞ்சம் பேசினாங்க, கொஞ்சம் ட்ரோல்லாம் பண்ணாங்க. என்ன ரஜினி ஸ்டைலில் எடுக்கிறாங்க, இவர் ரஜினி மாதிரி எல்லாமே பண்றாரு, அவர் ஸ்டைல் அவர் பண்றாரு, இவர் ஸ்டைல் வச்சது இப்போ வருமுறை எல்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ வந்து என்ன சொல்ல போறாருன்னா, எனக்கு வடசென்னை 2 ரிலீஸ் எப்போ அது வெற்றிமாறன் சார் பதில் சொல்லணும். நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. நான் சொல்றப்ப ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இட்லி கடை அடிக்கூடாது அப்படின்னு சொல்லி இட்லி கடை வச்சு அந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணாங்க. என்ன சப்ஜெக்ட்னு வந்த பார்த்தா தான் தெரியும். இட்லி கடைக்குன்னு எதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க, சம்மந்தம் இல்லாமல் யாரும் வைக்க மாட்டாங்க. அதில் ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. இட்லி கடைக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சார் நடிச்சிருக்காரு, இதில் எல்லாம் பாக்ஸராக இருக்கும். இப்போ பார்த்தா நான் நார்மலாக வெள்ளை வெட்டி சட்டை போட்டுட்டு இட்லியா இருக்கு, இட்லி கடையில் அழைச்சிருக்கு. பாக்ஸருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், படம் பார்த்தா தான் தெரியும். அது இல்லாமல் இப்போ திருச்சிற்றம்பலத்தில் வந்து நித்யாமேன் இருக்காங்களா அவங்க நினைக்கிறேன் ஹீரோயின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிட்டு லாஸ்ட்டாக தான் அவங்க லவ் இந்த கெமிஸ்ட்ரி கிடைக்கும் கிளைமேக்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லவ் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அதை அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் நாங்க எங்க இவர் பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறாரு, ரிலீக்ஸ் பண்றாரு, ப்ரொடியூசர் பண்றாரு, பயப்பட ஆளு கூட நாங்கள் கிடையவே கிடையாது. நாங்கள் மற்ற ரசிகர் மாதிரி நாங்கள் இந்த கதை தான் பண்ணுவோம், அந்த கதை தான் பண்ணுவோம்னு கிடையாது. அவர் அன்னைக்கு போன ஆட்லேயே என்ன சொன்னார்னா, என்கிட்ட இருந்து என்ன வேணா எதிர்பார்க்கான்னு சொல்லிக்கிறாரு. நீங்க எப்படி இப்போ வந்து இட்லி கடை நடிச்சிட்டாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தி படம் ஒன்று வரப்போகுது, 2 படம். அவர் கிட்ட இருந்து என்ன வேணா வரலாம் நீங்க அவ்வளோதான். அடுத்தது இன்னொன்று, ஆமா அடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அது கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு தெரியல, அது வரும்போது நாங்கள் வெயிட் காட்டுவோம். கேக்குதா? நான் சத்தியமங்கலத்துலேருந்து வரேன் ப்ரோ, ஓகேவா? நான் வந்து தனுஷ் ஃபேனே கிடையாது, நான் வந்து ஒரு விஜய் ஃபேனு, ஓகேவா? எங்கள் அண்ணனுக்காக தான் நான் தனுஷ் படத்தை ஆடியோ லான்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். தனுஷ்ன்ற ஒரு நடிகரை தாண்டி தனுஷ்ன்ற டைரக்டருக்காக நான் வந்திருக்கேன், ஓகேவா?
இல்ல தனுஷ்ன்ற நடிகர் வந்து எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நடிப்பு நரக்கன்னு எவனா பேர் சொல்லி சுத்திட்டு இருக்கப்ப தனுஷ் வந்து எப்படி நடிப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா தனுஷோட டைரக்டருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. அந்த இதுல தனுஷ் வந்து யாரானாலையும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த இட்லி கடை வந்து ஆக்சுவலா ஏப்ரல்லே வர வேண்டியது, வந்து எல்லாரையும் ஒரு பண்ண வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துருக்கு. இன்னைக்கு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலையில் 8 மணிக்கு வந்தேன். 8 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து தலைவனா ரசிக்கிறதை விட தாண்டி ஒருத்தருக்காக நான் வந்திருக்கேன். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் தலைவர் மணிகண்டன் அவர் வந்து அழைச்சி வந்திருக்காரு. நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ஆடியோ லஞ்சுக்கும் போனதே கிடையாது. முறையாக தலைவர் பார்க்கறதுக்காக ஆடியோ லஞ்சு, இட்லி கடை ஆடியோ லஞ்சுக்காக வந்துருக்கிறோம். போன டைம் வரலான்னு பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்திருக்கோம். தலைவர் நல்லா ஸ்பீச் பண்ணுவார்ன்ற தலைவர் குரலை கேட்கறதுக்காகவே வந்திருக்கோம், பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இட்லி கடை மிகப்பெரிய வெற்றி அடைய வைப்போம். கண்டிப்பாக 100% வெற்றி அடைய வைப்போம். இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியம் நாங்கள் வந்து எல்லாருமே வந்திருக்கோம். வேப்பந்தட்டை கட் பண்றீங்க. அங்க பெரம்பலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி தலைவர் படம் ரிலீஸ் ஆனாவே நாங்க ஏதோ ஒரு ஆசிரமம், ஏதாவது ஒரு இதுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது ரெகுலராகவே எல்லா படம், இந்த படத்துக்குன்னு பொதுவா இல்ல, எல்லா படத்துக்குமே தலைவர் படம், எல்லா படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே பொதுவா நாங்க சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் நாங்க இது பண்ணுவோம். அதனால எங்களுக்கு எல்லா ரசிகர் எல்லாருமே, பெரம்பலூர் மாவட்ட ரசிகர் எல்லாருமே வந்திருக்கோம். எல்லாரும் வெற்றி அடைய வைப்போம் எங்க சார்பாக. நன்றி.